அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நல்ல சங்கீதங்களுக்காக நன்றிகளை செலுத்திக் கொள்ளலாம். இந்த நாளிலே கூட சங்கீதம் 19 சொல்லப்படுகிற ஒரு காரியம் ஒரு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய ஒரு பகுதி சங்கீத வசனத்தில் 11 14 வரையிலான ஒரு 4 வசனங்களை மட்டும் பார்த்து கொண்டு கடந்து செல்வோமாக. இந்த சங்கீத வசனத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியம், தாவீது ராஜா சொல்லுகிறார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கிக்காரும், அவர்கள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீர்கள் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். அப்போ இங்கே பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒன்று மறைவான குற்றங்கள், 2வது துணிகரமான ஒரு பாவம். இது தாவீது ராஜாவுக்கு மட்டும்தான் இந்த சாத்தியமா? மறைவான குற்றங்கள் செய்வது, துணிகரமான பாவம் செய்வது தாவீது ராஜாவுக்கு மட்டும்தான் சாத்தியமானா? அல்லவே இல்லை. இந்த தவறுகளை செய்யாத மனிதர்களும் யாரும் இருக்கவே முடியாது. தவறுகள் பாவங்கள் செய்வதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல மனிதர்கள் ரீதியாக. அதனாலதான் நீங்க சொல்லுகிறாரு மறைவான குற்றங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மறைவான குற்றங்கள். இன்னைக்கு அநேகர் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மறைவான குற்றங்கள். வெளி தோற்றத்திலே ஒரு கிறிஸ்தவர்களாக, வெளி தோற்றத்திலே ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல பார்ப்பதற்கு ஒரு பரிசுத்தமுள்ளவர்களாக, வெளி தோற்றத்திலே நல்ல ஒரு ஆராதனையாளராக, அல்லது எல்லா வகையிலும் கூட நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு மெச்சூரிட்டி இருக்கக்கூடியவர்களும் கூட சில நேரங்களில், பல நேரங்களில் இல்லை, சில நேரங்களில் மறைவான குற்றங்களிலே ஈடுபடுகிறார்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பார்வையில பாவம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, உலக ரீதியான காரியங்களை செய்வது அல்ல பாவம். உலக மனிதனை போல உலக ரீதியான காரியங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை செய்வது அல்ல பாவம். ஜெபிப்பதற்கு நேரம் இருந்தும் அதை செய்யாமல் இருப்பது ஒரு பாவம் தான். வேதத்தின்படி ஒரு முக்கியமான பாவம் என்ன என்பது பார்த்தீங்கன்னா, கட்டளையை மீறுவதே பாவம், ஆண்டவருடைய வார்த்தையை மீறுவதே பாவம். அப்போ இது நாம ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தியானிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம் என்று போனாலும் கூட இது 8 மணி நேரங்கள் நம்மளுடைய வீட்டு காரியங்கள் எல்லாமே ஒரு 5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். சமைப்பது, துணி துவைப்பது, வீட்டு காரியங்கள் சுத்தம் பண்ணுவது எல்லாமே 5 மணி நேரத்தில் முடிச்சாலும் 3 மணி நேரங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த 3 மணி நேரங்களை நம்ம எப்படியாக செலவிடுகிறோம். ஆண்டவர் சொல்றார், கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாக இருந்தால் நான் அநேகத்தின் மேல் அதிகாரி இருப்பேன். அந்த 3 மணி நேரத்தில் ஒரு 30 நிமிஷம் கூட ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரை எனக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க, எனக்காக என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, என் குடும்பத்துக்காக என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, நாங்கள் என்ன கிடையாது சொல்றதுன்னு சொல்லி நம்மளுடைய காரியங்களை கர்த்தருக்கு முன்பதாக ஏறெடுக்கிறதுக்கு கூட இன்னைக்கு அநேகருக்கு நேரமே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், தாவீது ராஜா இங்க சொல்லுகிறார், அன்றியும் அவைகளால் உமது அடியை எச்சரிக்கப்படுகிறது. அப்போ தவறு செய்யாத மனிதன் இல்லை. ஒருவேளை தவறுகளை செய்துவிட்டு நம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும் பொழுது அங்கு போதகர் மூலமாகவோ, வசனத்தின் மூலமாகவோ, பாடல்கள் மூலமாகவோ, ஆராதனையின் மூலமாகவோ கர்த்தர் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும் பொழுது உடனடியாக மனம் திரும்ப வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சங்கீதத்தை சொல்லும் பொழுது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், தாவீது பாவம் செய்து விட்டார், தாவீது உரியாவை கொன்று விட்டார் சொல்லி. ஆனால் தாவீது கிட்ட இருந்த ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இன்னைக்கு அநேகர்கிட்ட இல்லை. தாவீது பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது தாவீது ராஜா சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ என் தேவனுடைய நாமத்தை என் சத்துருக்கள் தூசிக்க நானே காரணமாகிவிட்டேன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? என் தேவனுடைய நாமத்தை என் சத்துருக்கள் தூசிக்க நான் காரணமாகிட்டேன். அப்போ அந்த இடத்துல அவருடைய உணர்வை வெளிப்படுத்துறாரு. அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி அவரை குறித்து எச்சரிக்கும் பொழுது, கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி அவரை குறித்து எச்சரிப்பு செய்யும் பொழுது உடனடியாக உணர்வுள்ளவனாக மாறுகிறார். அதனால்தான் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அப்போ உயிர் உள்ளவனுக்கு உணர்வு இருக்கும், உணர்வுள்ளவன் உயிர் உள்ளவன். அப்ப மனிதனாக இருக்கிறான். மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, உணர்வு இருக்கும். அப்ப அந்த உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்கும். உணர்வற்றவன் ஒரு பிணத்துக்கு சமம் என்று உலக மனிதனும் கூட சொல்லுகிறார். அவனுக்கு ஒரு ஜடம் மாதிரி படுத்திருக்கிறார், அடிச்சாலும் சொரணை இல்லை, திட்டினாலும் வாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வேணும். கர்த்தர் நமக்கு ஒரு வசனத்தை குறித்து நம்மளுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தும் பொழுது உணர்வு வேண்டும். அதனாலதான் கடைசியாக சொல்லி முடிக்கிறார், என் கண்களையும் என் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரியதாக இருப்பதாக என்று சொல்லி. ஏன் இந்த இருதயத்தை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல நான் அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒரு வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
எல்லாவற்றையும் பார்க்கலாம் இருதயம் திருப்புள்ளதும் மகா கேட்டுள்ளதுமாக இருக்கிறதாம். அப்ப இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப நம்மளுடைய இருதயம் தான், நம்ம பாவமாக இருந்தாலும் சரி பரிசுத்தமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இருதயத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஒரு மனிதனாக இருக்கிறவன் துணிந்து செயல்படுத்துகிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டான். என்ன சூழ்நிலை இருந்தாலும் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அவன் வந்தே தீருவான். வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். என்னதான் போட்டாலும் வராமல் இருப்பான். இதுதான் மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ரகசியம். அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, எல்லாவற்றையும் பார்க்கலாம் இருதயம் திருக்குள்ளதும். அப்ப நம்ம இருதயத்தை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும். நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது நம்மளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நிலைகளும் அல்லது ஆழ்ந்த சிந்தனைகளும் மாறும் பொழுது பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். அப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஆராதனையில நம்ம கை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் ஆராதனையில கை தட்டுவதே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கடந்து போறேன். ஒரு ஹாலுக்குள்ள ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு பெரிய மனுஷன் ரிசீவ் பண்றாருன்னா அது எல்லாருமே கிளாப் பண்ணி வரவேற்பாங்க. ஒரு பெரிய மனுஷன் அது யாரா இருந்தாலும் சரி, வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு பெரியவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய சமூகத்துல, நம்முடைய சபையில, நம்முடைய உள்ளத்துல அசைவாடணும்னா ஃபர்ஸ்ட் அவரை நம்ம கரங்களை தட்டி வரவேற்கணும். அப்பதான் அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு துதியாக, ஒரு கனமாக, ஒரு மகிமையாக இருக்கும். அதனாலதான் நீங்க தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே இந்த துணிகரமான பாவங்களுக்கு. அதனால நம்ம தியானிக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், துணிஞ்சு நம்ம இன்னைக்கு தப்புன்னு தெரிஞ்சு தப்பு செய்யக்கூடாது. பொய் பேசுறது தப்புன்னு தெரிஞ்சு பொய் பேச